9/5/1964. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 2:27 AM. 2:27 AM. சனிக்கிழமைங்க, சனிக்கிழமை. பிறந்த இடம்மா? பழனி. பழனி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்க. ராசி மீனம், லக்னம் கும்பம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவருக்கு இப்ப டைம் எப்படி இருக்குங்க? ஒரு தொழிலுமே செட் ஆக மாட்டேங்குது. சனிக்கிழமை பிறந்திருக்கிற சனிக்கிழமை பிறந்தாராமா? அதாவது விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? அப்படிதான் நினைக்கிறேங்க. அப்படித்தான் நினைக்கிறீங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்றீங்க, சனிக்கிழமைன்றீங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. சனிக்கிழமை நைட்டு சாதகத்தில் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்கன்னா 10ஆம் தேதி. 10ஆம் தேதினா உத்திரட்டாதி நட்சத்திரம் வருதா? ரேவதி நட்சத்திரம் வந்துடும். ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் எழுதியிருக்கிறாங்கன்னா 9ஆம் தேதி தான். சரி, பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை நைட்டு தான் பிறந்திருக்கிறாரு. ஆனால் இந்த 2:27 AM ரொம்ப துல்லியமாக இருக்காது. ஆனால் நல்ல வேலை, கும்ப லக்னம்ன்றது கரெக்டு தான். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பார்ல. ஆமாங்க. ரொம்ப அவ்வளோதான். மனுஷா எந்திரியா, படியா, சாப்பிடியா, வாயா, உக்காரியா, அப்படி தான் சொல்லணும் இல்லையா? சரி, என்னம்மா கேட்கணும்? அவருக்கு தொழில் ஒண்ணுமே இப்போ ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்கிறங்க. அவருக்கு பண்ணலாமா அப்படின்னு 2018 கும்ப லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ற சந்திர தசை நடக்குதுமா. 2018 உங்க வீட்டுக்காரர் நல்லா இல்லை. சரிங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா நல்லா இல்லை. இன்னும் 2 வருஷத்துக்கு தொழில் பண்ணக்கூடாது. கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை கடங்காரனாக்கிடும். எந்த தொழிலும் பண்ண முடியாது. வேலைக்கு தான் போகணும். 2ஆம் இடத்துல, அதுவும் அமாவாசை அமைப்புல இருந்தா. 2018 19 உங்க வீட்டுக்காரர் நல்லா இல்லை. நல்லா இல்லைங்க. ஆமாங்க. 5 வருஷம் கூட சம்பாதிக்க முடியல. உண்மை. 5 வருஷமா கும்ப லக்னத்திற்கு சந்திரன், அதாவது 2028 தான் முடியுது. கும்ப லக்னத்திற்கு அமாவாசை சந்திரனாகி 2ஆம் வீட்டில் தனம், வாக்கு, குடும்பத்தில் உட்காந்தா இல்லாத கெட்ட பழக்கங்கள் வரும், சோம்பேறித்தனம் வரும், வேலைக்கே போக முடியாது, தொழில் நஷ்டமாகும், கடன் கப்பியாகும், வீட்டிலேயே கிடக்க சொல்லும். இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் இருக்கு. அப்படிதான் இருக்குங்க. அதனால ஒரு சின்ன தொழில் இந்த கிளவுட் கிச்சன்ஸ் வீட்டுல செஞ்சு நானே செய்யலான்னு இருக்கிறவங்க இருந்தாலும் அவரோட ஒத்துழைப்பு வேணும் இல்லைங்க. அவரை எங்கேயும் ஒரு 4 வருஷத்துக்கு கிட்ட சேர்க்க வேண்டாம். அவர் உங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தே பெரிய விஷயம். உங்ககிட்ட இருந்து 100 ரூபாயை பிடிங்கிட்டு போவார். இப்போ இவர் உங்ககிட்ட இருந்து நீங்க சம்பாதிக்கிறது 100 ரூபாயை கூட பிடிங்கிட்டு போவார். இப்போ சந்திரதசை முடிகிற வரைக்கும். ஆனால் இது அதே நேரத்தில் செவ்வாய் தசை அடுத்து வரக்கூடியது சுபத்துவமாக இருக்கிறதுனால செவ்வாய் தசை மிகப்பெரிய யோக பலனை செய்யும். குருவோட 6 டிகிரியில் சேர்ந்துருக்கனால வேலைக்கு மட்டும் போக சொல்லுங்க. ஆனால் சொல்றதை கேட்க மாட்டாரே இவரு. ஆமாங்க. ஐயோ, எதுவுமே கேட்க மாட்டாருங்க. எல்லா வீட்டுல போராட்டம் தாங்க. நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதை நீ கேளுன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படிதான் சொல்றாரு. அவரு பொண்ணு தெரியறது இல்லைங்க, ஒத்துக்க மாட்டாரு. எல்லாரும் தப்பும்பாரு. கும்பலக்கணும் அப்படித்தான். நான் சொல்றதுதான் சரி, நான் தப்பே பண்ணாலும் நான் பண்ணது தப்பு கிடையாது, நான் சொல்றது நீ கேளுன்னு தான் போகணும். ரைட் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னும் 4 வருஷத்துக்கு இவரை கிட்ட சேர்த்துக்காதீங்க. 4 வருஷத்துக்கு இவரால் 10 பைசா, நான் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றேன், 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அப்படிங்களா? உங்ககிட்ட இருந்து நீங்க உழைச்சி நீங்க சேர்த்து நீங்க வச்சிருக்கிற காசு பணத்தை அவருக்கு புடிங்கிட்டு போகாம இருந்தா சரி. மனுஷனை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தள்ளி வைக்க சொல்லுங்க. கும்பத்துல சனி இருந்து சந்திர தசை நடந்து அந்த மாதிரி இருந்தா ஒரு மாதிரியான பழக்க வழக்கம். ஜென்மச்சனி தான் சேர்த்து தான் சொல்றேன். 2027 தான் ஜென்மச்சனி முடியுது. எல்லா பழக்க வழக்கங்களும் வரும். அதனால கொஞ்சம் 4 வருஷத்துக்கு எப்போ வேலைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வேலைக்கு மட்டும் போக சொல்லுங்க. ஆனா ஒன்று, உண்மையிலேயே 2028 பிறகு வருகின்ற ஜென்மச்சனி முடிஞ்சவொன்னே வரக்கூடிய செவ்வாய் தசை இவருக்கு ஒரு நல்ல யோக தசை. அது நல்ல சுபத்துவமாக சூரியனோடு சேர்ந்து வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் 2029 பிறகு இவருடைய அப்போவே என்ன 65 வயசு ஆகுது. 65 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம் குருஜி. நேரம்